சமீபத்துல ஒரு ஆங்கில கவிதை வாசிச்சேன். உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுது. கவிதையோட தலைப்பு, எவ்வளவு காலம் உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுவீர்கள்? பிள்ளைகள் தங்களுடைய செய்கைகளுக்கு தாங்களே பொறுப்பாளர்களாக மாறுவதற்கு ஏதாவது குறிப்பிட்ட காலம் இருக்கின்றதா? பெற்றோர் எந்தவித பொறுப்புமில்லாமல் நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு இனிமேல் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும், நாங்கள் அமைதியான பார்வையாளர்களாக மட்டுமே இருப்போம் என்று சொல்லும் அற்புதமான தருணம் என்று வரும்? நான் 20களில் இருந்தபோது மருத்துவமனையில் டாக்டர் என் பையனுக்கு தலையில் தையல் போட்டபொழுது கையை பிசைந்து கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர். எப்பொழுது இந்த கவலை என்னை விட்டு போகும் என்று வாய்விட்டு கேட்டேன். பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று அங்கே நின்று கொண்டிருந்த நர்ஸ் சொன்னாள். அருகிலிருந்த என் பெற்றோர் அமைதியாக புன்னகைத்தனர். நான் 30களில் இருந்தபோது பிள்ளைகள் கல்லூரி படிப்பில் நன்கு தேறி நல்ல வேலையில் சேர வேண்டுமே என்று கவலைப்பட்டேன். இது எல்லாருக்கும் இருக்கின்ற கவலைதான். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தவுடன் நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று தோழி சொன்னாள். என் பெற்றோர் அமைதியாக புன்னகைத்தனர். நான் 40களில் இருந்தபோது என் பிள்ளைகள் வேலைக்கு வந்துவிட்டார்கள். ஆனாலும் பிள்ளைகளுடைய தோல்விகள், ஏமாற்றங்கள், ஏக்கங்கள் என்னை வாட்டி எடுத்தது. அவர்களுக்கு திருமணமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று என் கணவர் ஆறுதல் கூறினார். என் பெற்றோர் அமைதியாக புன்னகைத்தனர். எனக்கு 50 வயது ஆனவுடன் முகத்தில் 1-2 சுருக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. நான் நன்றாக இருக்கும்போதே பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் பேரக்குழந்தைகளை நன்றாக கவனிக்க முடியும் என்று கவலைப்பட்டேன். பேரப்பிள்ளைகள் வந்தவுடன் நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று என்னை நானே சமாதானமாக்கிக் கொண்டேன். என் அம்மாவிடமிருந்து போன். என்னம்மா, எப்படி இருக்க? உன் ஹெல்த் எப்படி இருக்குது? சத்தம் ஒரு மாதிரி இருக்க. சாப்பிட்டியா? ராத்திரி நல்லா தூங்குனியா? நீ உன்னை கவனிச்சுக்கிடவே மாட்ட. எனக்கு உன்னைய நினைச்சாதான் கவலையா இருக்குது. அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, உயிருள்ளவரை பிள்ளைகளுக்காக கவலைப்படுவது நிற்கப் போவதில்லை என்று. கவிதை நல்லா இருக்குது இல்லையா? நாம நம்ம பிள்ளைங்களுக்காக கவலைப்படுறதை விட கடவுள் அவங்க மேல அதிக கரிசனையுள்ளவரா இருக்காரு. அவர் அவங்களுக்கு நன்மையானதை மட்டுமே செய்வாரு. கஷ்டம் துன்பம் வந்தாலும் எல்லாம் அவங்க நன்மைக்கேன்னு நினைச்சு கவலை இல்லாம இருப்போம்.